வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். இதுக்கு முட்டை 2 எடுத்திருக்கேன். ஒரு 8 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பட்டர் வந்து ஒரு 12 ரூபா பேக்கெட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், சாதம் வந்து உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன க்யூப் பட்டர் எடுத்துக்கோங்க, போதும். இப்போ வாங்க செய்கிறது பார்க்கலாம். நான் சிக்கனை வந்து உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், பட்டர் நான் போட்டுக்கிட்டேன். ஒரு பேக்கெட் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க, அது கரெக்டாக வரும். இது மெல்ட் ஆகட்டும். நான் சாதம் வந்து வடித்த எல்லாமே போடலை, ஒரு 2 பேருக்கு தேவையான அளவு மட்டும் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப பொடியாக நறுக்கிக்கோங்க. பூண்டு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வறுப்பட்டு பட்டரில் நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் கொஞ்சமாக வறுத்துடுங்க. கருகக்கூடாது, ஆனால் நல்லா வறுத்து சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இது கூடவே நான் வெங்காயமும் போட்டேன். இதுவும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகட்டும். பச்சை மிளகா வந்து குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் முழுசாக போட்டுக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. இந்த பட்டரில் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து டொமேட்டோ கேச்சப் கூட நான் போடுறேன். அதனால் டொமேட்டோ வந்து சின்ன சைஸ் தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். தக்காளியும் கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் கலந்து விடுங்க. இதுக்கு வந்து நம்ம ரைஸில் வந்து உப்பு போட்டு தான் நான் வடிச்சிருக்கேன். அதனால் வந்து உப்பு வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு போட்டேன். பத்தலைன்னா நம்ம கடைசியாக செக் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா அரிசியில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 முட்டை எடுத்திருக்கேன் இல்லையா, அதை உடச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கப்பில் போட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து நம்ம கலந்து விட்ட எக்கை நம்ம வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை வந்து நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம். இதெல்லாமே எல்லா காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், பெப்பர் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. முட்டை நல்லா வறுபடட்டும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு முட்டை. இப்போ வந்து நம்ம வடித்த சாதத்தை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு கட்டினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க குழந்தைங்க, மீத்தியே வைக்க மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அஜினோமோட்டோ போடலை, சோயா சாஸ், சில்லி சாஸ் எதுவுமே போடலை. போடாமல் நான் ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் குழந்தைங்க. சாதம் கொஞ்சம் ஆறி இருக்கிறதால தான் பாருங்கள் ஒட்டி இருக்குது. உடச்சி விட்டுக்கோங்க. ஹீட் ஆச்சுன்னா உடஞ்சிடும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சாதம் போட்டு கலந்துக்கோங்க.
இப்போ பாருங்கள், இது கொஞ்சமாக கிளறிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். நான் சிக்கனை வந்து மசாலா போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். டொமேட்டோ சாஸ் வந்து ரொம்ப போட்டேன்னா ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும். அதனால் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ வந்து சில்லி சிக்கன் செஞ்சுக்கலாம். நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சில்லி சிக்கன் செஞ்சுட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக செய்கிறேன். பாருங்கள், இது 65க்கு சிக்கன் 65 மசாலா ஒரு 4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், கடலை மாவு 4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் தேவைக்கு உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், அரை மணி நேரம் ஆச்சு. நான் இப்போ எடுத்து பொரித்து எடுத்துக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டு பாருங்கள், தேவைக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாம் நம்ம எடுத்து வச்ச எல்லா சிக்கனும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக 2 சைடும் வர மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மூடி போட்டு நீங்கள் பொரிய வச்சிங்கன்னா சீக்கிரமாக சிக்கன் வெந்துடும். நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும் சில்லி சிக்கன். பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் சிக்கனை பொரித்து எடுத்துடுங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே கூட பண்ணலாம். நான் கடைசியாக பண்ணியிருக்கேன். இதை செஞ்சு வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து தாளிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு சிக்கனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக நான் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக நான் கொத்தமல்லி கொஞ்சமாக வச்சுருக்கேன். நான் அது கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பொரிச்சிருக்கிறேன். தேவையான அளவு சிக்கன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. ஃப்ளேம் குறைச்சி வச்சு நல்லா அந்த டேஸ்ட் எல்லாமே, இந்த சிக்கன் டேஸ்ட் எல்லாமே இந்த சாதத்தில் இறங்கிடும். பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வெளியில் கடையில் வாங்கி தராமல் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா எல்லாருக்குமே ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து அஜினோமோட்டோ போடாமல் வீட்டிலே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக வீட்டிலே செஞ்சு கொடுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண